எல்லாருமே அசனம் வீடியோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கிறதுனால எடிட் பண்ணி போட லேட் ஆகும். கண்டிப்பாக சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் அசனத்துக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து சுற்றி கார்டன் வச்சுருக்கோன்னு சொன்னால அதில் என்னென்ன செடி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கருவேப்பிலை, மாதுளை, அதுக்கப்புறம் கொடி பிச்சி, அப்புறம் குண்டு மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஞ்செடி, எல்லாமே சுற்றி நிறையா செடி இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா ரம்பை செடின்னு நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, அதுதான். இது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது. ஆனால் பிரியாணி வைக்கும்போது அதில் போட்டோன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். சின்னதாக ஒரே ஒரு செடி வச்சா போதும், நம்மளுக்கு அடுத்து உள்ளேருந்து அப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் போனது வந்து ஒரு கிழங்கு பறிக்கிறதுக்கு தான். அப்படி போகும்போது உங்களுக்கு இருக்க செடிகளெல்லாம் காமிக்கலான்ட்டு தான் காமிக்கிறேன். ஏர்லக்கிழங்கு வந்து வச்சு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்தில் கிழங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கிழங்கு இருக்கா, நம்ம அவிச்சு சாப்பிட்லாமே அப்படிங்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் அது வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு கிழங்கு எவ்வளோ சைஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல. சரி, ஒரு ஆர்வத்தில் பறிச்சாச்சு. அதுவும் வந்து எனக்கு கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறித்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் விளைஞ்சிருந்துச்சு. ஆனால் நம்ம அவிக்கும்போது பார்த்தீங்கன்னா நார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிழங்கு வந்து அவிச்சு சாப்பிட்டுட்டு சரி கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். நாளைக்கு அசனம் கூட்டத்தில் வந்து நம்ம அங்கே எதுவுமே போய் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஆனால் கடைலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறையா கடைகள் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரே ஒரு கடை மட்டும் தான் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கோயிலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். இலை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இலை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அசனத்துக்காக ஆடுமே நிறையா கட்டியிருந்தாங்க. எத்தனை ஆடு வெட்டினாங்க அப்படிங்கிறது வந்து நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன். ஆடு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் பகலில் வந்து நிறையா கட்டுவாங்க. இது வந்து நைட்டு வந்து கொஞ்சம் பேர் கட்டி விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி பெட்டி கடை இருக்குது, அங்கே போனேன். குட்டி குட்டியாக சேவு, மிச்சர் எல்லாமே குட்டி பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் ஜூஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் குடிக்கும். அப்போல்லாம் வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் குடிப்போம். அதே மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கி குடித்தோம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.